ஓகே. நான் வந்து இப்போ ஒரு சிம்பிளான ஒரு சூப் செஞ்சுருக்கேன். அதாவது சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் போடாமல் ஒரு கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் அதோட வந்து ஒரு ரோஸ்டட் ஆல்மண்ட் போட்டிருக்கேன்மா. ஓ ஓகே. இதில் வந்து நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பண்ணலாமா? அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து திக்கனிங் ஏஜென்ட்டாக போட்டிருக்கேன். இது 2 தான் என்னுடைய டவுட்டு. இதை கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒயிட் பெப்பர் போட்டிருக்கேன், அதிக காரம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வெள்ளை மிளகுத்தூள். மற்றபடி இதில் வந்து அதிகமான ரிச்சான இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே போடலை. ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை பட்டரோ மில்கோ அது மாதிரி எதுவுமே சேர்க்கல. ஒரு சிம்பிள் சூப். நைஸ். சிம்பிள் சூப்புன்னு சொல்லும் போது இதில் திருப்பியும் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணலாம்னு சொன்னால் கரெக்டாக இருக்காது. பட் இட்ஸ் அ வெரி லைட்டராக ஒரு அப்பிடைசர் மாதிரி எடுத்துக்கிறதுக்கு இது பர்ஃபெக்டான சூப்புன்னு சொல்லுவேன். ப்ரோட்டீன் ரிச் மீல் சாப்பிட போகிறீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு அப்பிடைசர் மாதிரியோ இல்லை ஒரு ஃபுல் கோர்ஸ் சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு அப்பிடைசர் மாதிரி இந்த சூப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரொம்ப லைட்டராக ஃபீல் பண்ணுவோம். அண்ட் கொஞ்சம் கூட ஃபைபர் இருக்கிறதுனால இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி. பட் இதே ஒரு மீலாக சாப்பிட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஃபுல்லாக சஃபிஷியண்ட்டாக இருக்காது ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. பட் ஒரு இதில் பார்க்கும்போது நிறையா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சமான லிக்விட் இருக்குது. அதே ப்ரொபோர்ஷன்லேயே நீங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் மேம். பட் ஆனால் சூப் இந்த மாதிரி கிளியர் சூப்ஸ் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சமாக தான் வெஜிடபிள் இருக்குது. ஸ்டாக்கோ இல்லை வாட்டரோ தான் நிறையா இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும் போது அதில் ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா, எப்போதும் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் நாங்கள் யாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ரீசன் வந்து அடல்ட்ரேஷன் ஜாஸ்தி. நீங்கள் சொல்லும் போது நான் கேட்டேன் அந்த ப்ராசஸிங் எப்படி பண்ணுறாங்கங்கிறது. அந்த மாதிரி பண்ணுறாங்களாங்கிறது ஒரு $1 million கொஸ்டினாக இருக்கிறதுனாலேயே கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக ராகி திக்கனிங் அப்படிங்கிறது, அது திக்கனிங்காக மட்டுமே அப்படிங்கும் போதும் ஹெல்த்காகவும் ராகி ஃப்ளாரை வந்து சேர்த்துக்கிட்டா நல்லது. பட் கலரோ இல்லை பார்க்குறதுக்கோ அது வேறு மாதிரி ஆகிடும். பட் ஹெல்த் வைஸ் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எந்த ஒரு மீலுக்காகவோ எடுத்துக்க போகிறீங்க, ஒரு மீலாக எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக ராகி ஃப்ளாரை வந்து கரைச்சி இதே ப்ராசஸ்லேயே பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி ஈவன் மோர் ஹெல்த்தி, டேஸ்டி. அஃப்கோர்ஸ் ஹெல்தி ஃபுட்ஸ் ஆர் ஆல்சோ டேஸ்டிங்கிறதுனால கண்டிப்பாக டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ஆல்மண்ட் சேர்த்துருக்காங்க மேம். வந்து எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது மேம் கிட்ட. ஸோ ஆல்மண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸிங் வந்து இந்த ஃப்ளேக்ஸ் வந்து கடையில் வாங்கும்போது நிறையா சால்ட் ஆட் பண்ணிடுவாங்க, இல்லை சம் கைண்ட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மில்காக ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா நிறைய ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணலாம், மில்காக ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் மீல் கான்செப்டில் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்கிறதுனால ஆல்மண்ட் மில்க் ஆட் பண்ணால் இதோட டேஸ்ட் அப்படியே இருக்குமா அப்படிங்கிறது. அப்படி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஆல்மண்ட் மில்க் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இதில். இல்லை, நல்ல சஜஷன்மா. ஏன்னா ஆல்மண்ட் மில்க் போட்டுட்டு மேலே கொஞ்சம் ரோஸ்டட் ஆல்மண்ட் 2 சேர்த்துக்கலாம். பண்ணலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரோட்டீன் ரிச்சாக கிடைக்கும். ஆல்மண்ட் மில்க் வந்து டெஃபினட்டாக டேஸ்ட்டை சேர்த்து தான் கொடுக்கும், டேஸ்ட்டை வந்து குறைக்காது. ஓகே. நம்ம அப்படியே ஆல்மண்ட் மில்க் குடிக்கிறதுக்கும் இதுல போட்டுட்டாக்க ஜஸ்ட் நம்ம அது வந்து ஸ்பாயில் ஆகாது. அப்ப நம்ம திக்கனிங் ஏஜென்ட் கூட எதுவுமே போட வேண்டியதில்லை. அந்த மில்க் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிடும். ஆல்மண்ட் நம்ம கிரைண்ட் பண்ணி தானே போட போறோம். கிரைண்ட் பண்ணி வடிகட்டிட்டு அதை சேர்க்கிறப்போ அதுவே திக்கனிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். அதே திக்கனிங் ஏஜென்ட்டாக ஆயிடும், தனியாக சேர்க்கறது. நீங்க சொன்ன மாதிரி மில்லட் ஃப்ளார் வந்து இட்ஸ் ஓகே. நீங்க ராகி சொன்னீங்க, ஒருவேளை நைட்ல சூப் குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ராகி ஓகேயா? டெஃபினட்டா ஓகே. நைட்டுங்கும் போது எங்களோட நைட் டின்னர் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் as before 8 o'clock 7 o'clock அந்த மாதிரி டைம் தான் மேம். இப்போ 9 o'clock மேலே ஒரு 10 o'clock அந்த மாதிரி டைமில் சாப்பிட போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமான மில்லட்டோ இல்லை சூப்பே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் பெட்டர். நோ மீல் தான் ரொம்பவே பெட்டர். ஏன்னா சாப்பிடாம அந்த மாதிரி டைமில் ரொம்ப கம்மி பண்ணிக்கிறது தான் பெட்டர். டைஜஷன் எல்லாமே டஃப்பாக தான் இருக்க போகுது. ஸோ அப்படி இருந்ததுன்னா ராகி ஃப்ளாரை இல்லை எந்த ஒரு மில்லட்டையுமே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எங்களோட கான்செப்ட் ஆஃப் டின்னர் டைமிங் எப்பவுமே 8 மணி முன்னாடிங்கிறதுனால அந்த மாதிரி டைமில் சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே வரைக்கும் அந்த பிளட் சுகர் லெவல் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் மீலோட பண்ணும்போது இப்போ ஆல்மண்ட் மில்க் இதில் போடலாம் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் மீல் கான்செப்டுக்காகவே என்னன்னு சொல்லுவேன்னா இன்னும் நிறையா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுங்க. ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மில்லட் கார்ன்ஃப்ளாருக்கு பதிலாக ஏதோ ஒரு மில்லட் ஃப்ளார். அண்ட் கண்டிப்பாக இன்னும் கூட ஆடட் சோர்ஸாக டோஃபு சாப் பண்ணி போடலாம். பன்னீர் நான் பெருசாக சஜஸ்ட் பண்ணுறதே இல்லை. பட் ஸ்டில் பன்னீரை வந்து நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாக கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அப்படிங்கும் போது ஒரு 50 grams பன்னீரை சாப் பண்ணி அதை வந்து ஃப்ரை எல்லாம் பண்ணாமல் ஜென்ரலாக இதில் பண்ணீங்க அப்படின்னா தெர் இஸ்
எதுவுமே கூட எதுவும் சாப்பிடவே வேண்டாம். இதுவே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டின்னராகவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் பிளட் சுகர் லெவல் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இதுதான் கொஸ்டின். எப்படி வந்து நான் எதுவுமே சாப்பிடாம, ஐ மீன் ரொம்ப சிம்பிளாக ஒரு பவுல் ஒரு சூப் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் பிளட் சுகரை ஸ்டேபிளாக வச்சுக்கணும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் லோடடாக ப்ரோட்டீனும் குட் ஃபேட்ஸும் சேர்த்து ஒரு சூப் கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா வெயிட் லாஸும் அச்சீவ் பண்ணலாம். அட் த சேம் டைம் பிளட் சுகரும் ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும். ஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. வெரி குட் சஜஷன்மா. ஓகே, இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு லுக். நம்ம அந்த மில்க் போடுறப்ப கொஞ்சம் அந்த மில்க்கினுடைய அந்த லுக் டிரான்ஸ்பரண்ட் வராது. பட் ஐ திங்க் டேஸ்ட் வைஸ் வந்து அது நல்லாவே இருக்கும். சூப்பர். சோ அதுதான். சோ இப்போ எல்லாருக்கும் அது டேஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால ஹெர்ப்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. நம்ம வேணா ஏதாவது ஹெர்ப்ஸ் போட்டுக்கலாம். ரைட். ஜஸ்ட் ஒரு ஆடட் ஃப்ளேவருக்காக. ரைட். ஆரிகானோ இல்ல மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் பேசிலோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். அந்த மில்க் அண்ட் சீஸ் ஆட் பண்ணாதே ஒரு பெரிய அட்வான்டேஜா நாங்க நினைக்கிறோம். பிகாஸ் அண்ட் ஆல்சோ அந்த ஒயிட் சாஸ் மேம். ஸோ ஏன்னா இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த சூப்புங்கிற கான்செப்ட் அந்த ஹெல்த் பேஸையே பிரேக் பண்ணிட்டு அது ஒரு ஃபுல் கேலரி டென்ஸான ஒரு பவுல் ஆயிடுது. ஸோ இந்த மூணும் ஆட் பண்ணாம ஒரு பவுல் ஒரு சூப் இருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட்லி ஹெல்தி சூப்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நோ ஒயிட் ஃப்ளார், அதாவது ஒயிட் சாஸ், கார்ன்ஃப்ளவர், மில்க் அண்ட் சீஸ், இது நாலுமே இல்லைன்னா ஓகே. பட்டர் கூட ஓகே தான், சாட்டே பண்ணிக்கிறதுக்கு போடணும்னா போடலாம். இந்த மற்ற 4 விஷயம் தான் வந்து உங்களோட ஹெல்தி சூப்பை வந்து கம்ப்ளீட்டாக அன்ஹெல்தியாக மாற்றுறதுக்கு காரணம். another one I wanted to ask வந்து பொதுவாக சாஸ் தான் போடுறாங்கம்மா. ஒரு சூப்புக்கு ஒரு மேன்ச்சோனாக்கு அதுக்கு ஒரு காம்பினேஷன், ஹாட் அண்ட் சார்னா அது ஒரு காம்பினேஷன், எல்லாமே வந்து சாசஸ் போடுறாங்க. நான் வீட்டில் செய்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் அந்த சாசஸ் அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சேர்க்கறது இல்லை. இஸ் இட் ஓகே? டெஃபினெட்லி ஓகே தானே மேம். ஏன்னா அந்த சாசஸ் எல்லாத்துலேயும் வந்து டேஸ்ட் இருக்கு, அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது, அந்த அடிட்டிவ்ஸுங்கிறத நீங்கள் ரெகுலராக சூப் எடுத்துக்க போகிறீங்கன்னா டெஃபினட்டாக அதை அவாய்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா எவ்ரிடே பேசிஸில் நீங்கள் டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூனோ இல்லை 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சாஸ் கன்சியூம் பண்ணிட்டே வர போகிறீங்க. இட்ஸ் ப்ரிசர்வேட்டிவ், டெஃபினட்டாக உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஒரு சாஸுக்குமே இருக்கு மேம், ஹெல்தி வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஆனால் என்னன்னா அதை பற்றி பேசுறதுல ஆப்ஷனே இல்லை, ஏன்னா எதுவுமே அஃபோர்டபுளாக இல்லை. ஸோ அதனால அதை சஜஸ்ட் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சுட்டு பண்ணுறது டெஃபினட்டாக. தேங்க்ஸ் அலாட்மா. என்னுடைய நிறைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணேன். அதாவது நம்மளுடைய வியூவர்ஸோடைய சார்பில் இந்த கேள்வியை வந்து நான் உங்ககிட்ட கேட்டேன். அது அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் திரும்ப சந்திக்கலாமா? வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.